ஓகே. நம்ம கார்டனில் வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு மாற்றம் நிகழும். அது என்னென்னா இலைகள்லாம் வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். என்னுடைய கார்டனில் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு அது வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பழுத்த இலைகள்லாம் வந்து தேவையில்லாமல் சத்துக்கள் வந்து வீணாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இந்த பழுத்த இலைகள் எல்லாமே வந்து நம்ம பறிச்சிடணும். இவ்வளோ பழுத்த இலைகளுக்கும் வந்து சத்துக்கள் வந்து வீணாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த க்ரோத் லெவலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னா இந்த பழுத்த இலைகள் எல்லாம் நம்ம வந்து பறிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி பறிச்சிடுவேன். நிறைய இங்கே வந்து பழுத்துருச்சு. அண்ட் வந்து தண்ணியும் அதிகமாக ஆகிட்டாலும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிக்கும். அண்ட் தண்ணி இல்லைனாலும் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும். இது தேவையில்லாமல் வந்து அந்த செடிகளுக்கு இந்த செடிகளுக்கு போகக்கூடிய அந்த சத்துக்களை வந்து இந்த இலைகளுக்கு தேவையில்லாமல் போயிட்டுருக்கும். அதனால் வந்து செடிகளுடைய அடுத்த க்ரோத் லெவலுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணாது, அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடும். ஸோ இந்த இலைகள்லாம் நம்ம பறிச்சிட்டோன்னா வந்து அடுத்த க்ரோத் லெவலுக்கு வந்து பிளான்ஸ்க்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓவரால் நீங்கள் வந்து அந்த இலைகள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பறித்து வச்சுறது நல்லது. இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஒரு லெஃப்ட் சைடு வந்து பறிச்சு ஃபுல்லாகவே வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ இந்த இலைகள்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த தொட்டிகள்லே போட்டோன்னா அது காஞ்சிரும். இல்லை எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இலைகள்லாம் நான் வந்து பறிச்சிடுறேன். இது என்னாகும், மாடியில் வந்து இலைகள்லாம் இந்த மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி போகிற இடம் வந்து நமக்கு அடைச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவரால் வந்து நம்ம அந்த இலைகள் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து இந்த சப்போட்டா செடியும் வந்து அடுத்த க்ரோத் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வச்ச சப்போட்டா செடி. பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழித்து காய்க்க ஆரம்பிச்சது. பட் இது என்னென்னா வந்து நிறைய பிரான்ச்சு குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா. காயும் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காய் காய்க்குது. அண்ட் காயோட சைஸ் வந்து இந்த செடியில் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். எனக்கு சப்போட்டா செடியில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த செடியோட அந்த லீவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும். எனக்கு அதுக்காகவே வந்து எனக்கு சப்போட்டா செடி இருக்கணும். காய்க்காக நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். இந்த லீவ்ஸே வந்து பாருங்களேன், ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு சப்போட்டா வந்து எனக்கு அந்த ஒரு ட்ரீ லுக்கும் நமக்கு கிடைக்கிது. ஒரு ஃப்ரூட் பிளான்ட் வச்ச மாதிரியே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் அந்த க்ரீன் லுக் வந்து ஓவர்லோடடாக இருக்கும். அண்ட் இந்த நம்ம ஃப்ளவர் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து இதில் நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து நமக்கு அந்த லீவ்ஸே நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு என்னென்னா வந்து க்ரீன் ஃப்ளவர் அவ்வளோதான் நம்ம நினச்சிக்கணும். அண்ட் வந்து காயும் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த காயோடு பார்க்கும்போது அந்த பழம் வந்து பழுத்து நம்ம சாப்பிட்றத காட்டிலும் அந்த செடி வந்து உங்களுக்கு நமக்கு வந்து எப்போவுமே ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஒரு 4 செடி வச்சிங்கன்னா போதும், உங்களுடைய கார்டன் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சேர் போட்டு அந்த க்ரீன் லுக்கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பெரிய பேரல்ஸாக வைக்கும் போது என்னென்னா லாங் லைஃப், அடிக்கடிக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. ஸ்டில் வந்து இதுக்கெலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது. வெறும் காய்கறி தோல் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் பெருசாலாம் நான் போட மாட்டேன். அண்டு பேரல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் எப்போவுமே ஃபுல்ஃபில்லிங்காக வச்சுருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் வந்து இப்படி தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் முக்கால் தான், 70% வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே அப்போ தானே வந்து நம்ம காய்கறி தோல்லாம் போட முடியும். அதை மக்கறதுக்கு நமக்கு மண் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல். இந்த கேனுமே வந்து
பார்த்தீங்கன்னா வந்து ஃபெவிகால் கேன் தான். இதுவும் எவ்வளோ நாள் வரும்னா ஆல்ரெடி 2.5 இயர்ஸ் வந்து நம்ம நல்லா வெயிலில் தாங்கிருச்சு. பட் இந்த கேன் குவாலிட்டி மாதிரி வந்து எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் அதில் வச்சுட்டேன். இந்த கேன் கிட்டத்தட்ட ஒன்று இதுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நல்லா தாங்கும். ஸோ அந்த ஒரு கேரண்டி அந்த கேனில் உண்டு. அண்ட் இது வந்து நமக்கு ஃபெவிகால் கேன் தான். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஓரளவுக்கு தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கிடையில் எனக்கு அந்த குவாலிட்டியில் கிடச்சதுனாலும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் இது குவாலிட்டி வைஸும் வந்து இப்போது நல்லா இருக்குது. மேலே வந்து ஒரு கோட் பெயிண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் இன்னும் ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தாங்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி கேன் சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் லைஃப் வந்து நீங்கள் எதுவுமே மெயின்டெனன்ஸே பண்ணவே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அந்த க்ரீன் லுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். அண்ட் இப்போது வந்து ஸோ இது ஒன்று மட்டும் வச்சா போதாது இல்லையா, இன்னும் ஒரு 2-3 செடி பேரலாக வச்சு அது வளரணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த செடியை வந்து ஃப்யூச்சர் பிளான்ட்டாக வளர்ந்துட்டுருக்கேன். பட் இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு இன்னும் வந்து பெயிண்டிங் பண்ணணும். இது நீட்டாக இல்லை இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து பெயிண்டிங் அப்புறமா பண்ணலாம். யூனிக்காக இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக நமக்கு இந்த கேன் வைஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்குமா அந்த மாதிரி வந்து செக் அவுட் பண்ண வைக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷெடியூல் வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி நம்ம பெயிண்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஆல்ரெடி இந்த ப்ளூ கலரே வந்து நமக்கு ப்ளூ கலர் ஃபுல்லிங்காக இருக்கிறதுனால நமக்கு பெயிண்டிங் வேலை மிச்சம். அது வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நமக்கு பிளாக்கே ஓகே தான்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் அந்த க்ரீன் பேக்ரவுண்டோட அந்த ஃப்ளவர்ஸு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸோடு வந்து போகினியில் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது அண்ட் நீட்டாகவும் இருக்குது. ஸோ இது இன்னொரு ஒரு சப்போட்டா நமக்கு இதில் இந்த செடி வந்து செகண்டாக வச்சது தான். பட் இது நமக்கு வந்து எப்போவுமே வந்து காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை பாருங்கள், எந்த நேரமும் வந்து காய் எங்கேயாவது இருக்கும். இதில் இருக்கிறது என்னென்னா நான் நிறைய வந்து இதில் இருக்கிற சீட்ஸே போட்டேன். பட் அந்த சீட்ஸ் என்ன இன்னும் அந்த முளைப்பு திறன் வந்து அந்த தொட்டிக்கு இல்லையா என்னன்னு தெரியல. திடீர்னு ஆனால் வந்து முளைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு போட்டிருக்கேன். சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸை வந்து போட்டு வச்சுறது. அதுவுமே சின்னதாக காய்க்கிற செடி தானே. ஓகே, முளைச்சி வந்தால் ஓகே. இதில் நிறைய சீட்ஸ் இருக்கும். பட் இன்னும் வந்து முளைக்கல. அண்ட் நிறைய காயும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே அந்த பழுத்த இலைகள்லாம் பறிச்சிடணும். ஸோ தேவையில்லாமல் நமக்கு வந்து அந்த சத்துக்கள்லாம் போகிறதுனால காயோட சைஸ் வந்து பெரிய சைஸாக ஆகாது, அப்படியே தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பழம் பழுத்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம செக் பண்ணலைன்னா என்ன ஆகும், அப்படியே இருந்துடும். ஸோ இந்த பழம் பழுத்துருச்சு. வேறு ஏதாவது பழம் பழுத்துருக்கான்னு பார்க்கலாம். நேற்றே வந்து என் பாப்பா ஒன்று பறிச்சிட்டா. நல்ல ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த பழம் பழுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பழுத்திருக்குன்றது ஒரே ஒரு விரல்லையே நம்ம பிக்க முடியுது. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அதான் சொன்னீங்களா, இதுலேயே வந்து ஒரு 2-3 கொட்டை இருக்கும். நம்ம இந்த கொட்டையெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த செடிக்கு வந்து வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக தேன் சப்போட்டா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று ஒரு அழகாக இருக்குது. சாப்பிட்ருவோம். ஜூஸியாக நல்லா இருக்குது. சரி, நம்ம மரத்துலேயே வந்து பழுத்து அதை சாப்பிட்ற அந்த மரத்துலேயே பழுத்து சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் வந்து நம்ம கார்டன் வைக்கும் போது தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கடைகள்லாம் வந்து இதை வந்து பழுக்க வச்சு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு கொடுப்பாங்க, ஸ்ப்ரேலாம் பண்ணி. இது வந்து நேச்சராக இந்த செடியே ஃபுல்லாக வந்து இயற்கையாக வந்து உருவாகிறது தான். இது எதுவுமே ஆர்டிஃபிஷியலே கிடையாது. மெயின்டெனன்ஸும் லோ மெயின்டெனன்ஸ். சப்போர்ட்டாக நான் எப்போவுமே வந்து என்னோடய கார்டனுக்கு, எல்லாருடைய கார்டனுக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அந்த கேரண்டியும் கொடுப்பேன். ஏன்னா இதை நான் ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கேன். என்கிட்ட இன்னும் ஒரு 2 சப்போட்டா பிளான்ட் வந்து சேலுக்கு இருக்குது. மற்றது எல்லாமே வந்து சேல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் தான் வந்து நான் வந்து வாங்கணும். அண்ட் இதோட அந்த போகனில்லா ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து செட்டப், நம்மளுடைய டெக்கரிங் தான், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் வந்து நம்ம இதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறோம். இந்த சின்ன ஒரு இடமா இருந்தாலும் இந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி செட் பண்ணுறோன்றது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து உடனே நடக்குமானா உடனே நடக்காது, கொஞ்சம் பொறுமை வேணும். அண்ட் நம்மளுடைய கார்டன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். ஸோ
ஸோ இத்தனை செடி வச்சுருக்கிறதுனால என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரே செடியில் இருக்காது. ஸோ வேறு செடிகளில் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகும். அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படி போகிறதுனால நான் ஒரு செடியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். அண்ட் இங்கே ஒரு கொய்யா ஒன்று நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பேலன்ஸு. ஸோ அந்த கொய்யாவும் நம்ம பறிச்சிடலாம். கொய்யா வந்து நான் ஹஸ்பண்ட் கொடுத்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாரு. ஸோ அவருக்கு வந்து இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டயபிட்டிஸ் மோஸ்ட்லி வந்து இருக்கவங்க கொய்யா இலை இது ரெகுலராக சாப்பிட்டாவே சூப்பராக உங்களுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து நான் இதை வந்து கொய்யா செடியே வந்து நான் இலைக்காக தான் வச்சேன். ஸோ அவருக்காக தான் மோஸ்ட்லி இலை மட்டுமே வந்தாவே போதும் அந்த மாதிரி தான் வச்சேன். பட் எனக்கு காயும் கிடைக்கிதுன்னு போது வந்து டபுள் தான். அண்ட் இது ஒரு சப்போட்டா சின்னது. ஆக்சுவலாக சப்போட்டா வாங்கிட்டு வந்து வைக்கும் போது இவ்வளோ தான் செடி சைஸு. ஸோ இதெல்லாம் வளரணும் இல்லையா, வளர்ந்த பிறகு தான் நமக்கு அந்த ஹாப்பி ஃபீல் வந்து நமக்கு ஃபுல்ஃபில்லிங்காக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்து ஆகணும். ஸோ ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, இந்த நம்மளுடைய அந்த இலைகள்லாம் வந்து நமக்கு அப்படியே விட்டுட்டோன்னா அந்த பழுத்த இலைகள்லாம் மாடி தோட்டத்தில் என்ன ஆகும்னா வந்து அது போய் வந்து நமக்கு பிளாக் ஆகிடும். நான் அதனால் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து காஞ்ச இலைகள்லாம் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃபுல்லாகவே வந்து எடுத்தால் தான் நமக்கு வந்து தண்ணி போகும் இல்லையா. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நம்ம வந்து மாடி வச்சுருந்தா அது எல்லாமே பண்ணணும். ஸோ இதை என்னென்னா திரும்ப வந்து நம்ம தொட்டிக்கல்லே போட்டுடலாம். அவ்வளோதான். இது அப்படியே வந்து நமக்கு மக்க ஆரம்பிச்சிடும் மண்ணில். ஸோ இது வீணாகவும் ஆகாது. ஓகே. மாடி முழுக்க நல்லா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு ஒரு வாஷ் அவுட் மாதிரி வந்து இன்றைக்கி நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. நம்மளுடைய வாஷ் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கோட் பெயிண்ட் கொடுத்தாச்சு. ரைட்டில் இருக்காது. அண்ட் ஃபுல்லாக மாடி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இருக்கிற எல்லாமே கொண்டு வந்து இங்கே சேர்த்தாச்சு. தொட்டி இதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் தனித்தனியாக வந்து கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வச்சுருக்கோம். ஸோ இது நேற்று ஆர்டர் பண்ணி வந்த ஸ்டாண்ட் உண்மையாகவே ரொம்ப வருதுங்க, ஸ்டாண்ட் குவாலிட்டி வைஸ். நான் ஆல்ரெடி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த ஸ்டாண்டை நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸும் காஸ்ட் வைஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ணியாச்சு. வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய தொட்டிகள், க்ரோ பேக்கு எல்லாமே வந்து புல் எல்லாமே நிறைய முளைஞ்சிருந்தது. இது கொஞ்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எடுத்துடணும். இப்போ தொட்டிகள்லாம் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு வாக் போகிற மாதிரியான ஒரு வீவ் லுக்கு. ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக இப்படி இருக்குமானா இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்டு இன்னும் இந்த மாதிரி வளர்ந்துருந்தது நிறைய. ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கார்டன் ஓவரால் 360 டிகிரி கேமரா இல்லை, இருந்தாலும் நம்ம வீடியோ ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மல்லிச்செடி எல்லாமே வந்து அந்த ஒரு மழை வந்து எப்பவுமே ஒரு மேஜிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மை தான். ஒரு மழை பெஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ணியாச்சு, வாஷ் அவுட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே அந்த மழை வந்து அந்த மாடியை க்ளீன் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து மாடியில் சுத்தமாக மண் எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் லுக். அண்ட் வந்து ஷஃபிள் பண்ணியும் வச்சுருக்கேன். அதை ஃப்ரீயாக வந்து கை காலெலாம் நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளான்ட்ஸ்க்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக வைக்காமல் இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுன்றதுனால இந்த மாதிரி அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து வாஷ் அவுட் பண்ணி அழகாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். அண்ட் நம்மளுடைய இந்த பச்சை சம்பங்கி நல்ல மனம். சூப்பராக இருக்குது. ஒரு 2-3 கொத்து தான் பூத்துருக்கு. அது அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்குமே கொஞ்சம் ஆர்ச் மாதிரி ஒன்று பண்ணணும்னு இப்போதைக்கு இதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி. ஏன்னா இதில் ஒரு 2-3 செடி நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் இந்த ஏரியாவும் கொஞ்சம் க்ளீன் அவுட் பண்ணியாச்சு.